என் பேர் ஃபின்லே அப்ரஹாம். நான் என்சிசியில் படிக்கிறேன். அண்ட் ஐ டிட் மை யூஜி, பிஜி, பிகாம், எம்காம், அப்புறம் எம்ஃபில். இப்போ சுத்தமான நான் பிஹெச்டி இங்கே திருப்பி வருவேன். அதை தவிர்த்து சாப்பல் ஒரு முக்கியமான அங்கம் என்ன காலேஜ் லைஃப்பில். இங்கே ஒரு 7 to 8 years இங்கே பியானோ அண்ட் ஆர்கன் வாசித்துட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்சார்ஜ் ஆஃப் தமிழ் கோயர் இருப்போம் ரீசெண்டாக 2 years. தென் பேக் இன் நான் ஸ்கூலிங் படிக்கிறப்போ ஐ யூஸ் டு ப்ளே ஆர்கன் இன் மை சர்ச்சஸ் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில். என்னோடய வாழ்க்கை பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடய ஃபோர்ஃபாதர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் 2 பேருமே மியூசிஷியன்ஸ். அதுலேருந்து இம்பைபானதாக இருக்கலாம், கர்த்தருடைய கிருபை அது ஒன்றும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது இன்னொரு இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறப்போ இல்லாட்டா பாட்டு கேட்குறப்போ, பழைய பாட்டு கேட்குறப்போ சரி நம்மளும் இப்படியே வாசிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கூலிங் ராஜா சாங்ஸோ இல்லைன்னா சாரணவஜி சாங்ஸு இப்படி கேட்குறப்போ சின்ன வயசுலேருந்து கேட்குறப்போ சரி அது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நல்லா இருக்கே. மோர் தென் எல்லாரும் ஒரு அட்ராக்ஷன் இருந்தது வந்து ப்ளஸ் மெயின் ஏரியா இஸ் அ சர்ச் மூலமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னு கேட்டிங்கன்னா அது எடுத்துக்கலாம். அதுதான் என்னோடய இம்பேக்ட் ஆன் மியூசிக். ஆன் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய 7th standardல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாசித்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சர்ச் தான், ஐ மீன் அது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பப்ளிக் முன்னாடி சர்ச் வாசிக்கிறப்போ அது ஒரு ஈவினிங் சர்வீஸ். அப்போது கேட்டகிரிஸ் தான் இருந்தாங்க, அங்கே இது இல்லை, பாஸ்டர்ஸ் இல்லை. அப்போ ஸோ என்னாச்சு, நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அப்போ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 வீக்காக அந்த சாங் முன்னாடி அவங்க 3 பாட்டு தான், ஒரு கீர்த்தனை 2 பாமாலை பண்ணிட்டு போகிறப்போ நான் ஒரு டைமிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்கேன். அதே மாதிரி நான் ஸ்ட்ரிக்டாக அப்போ வந்து அக்கம்பெனி பண்ணி போகிறது எனக்கு அவ்வளோ பரிச்சயப்படலை. அதனால் ஸ்ட்ரிக்டாக அந்த 4 counts 4 counts அவ்வளோதான், 3 3 அப்படின்னு படிச்சு பண்ணிட்டு போயிட்டேன். அங்கே போனால் காங்கிரேஷனோட சேர்த்து இழுத்து தள்ளி அது ஒரு பெரிய அவமானமாக ஆயிடுச்சு எனக்கு. பெர்ஃபார்மன்ஸே இப்படி. நான் இனிமேல் எங்கள் அம்மாட்ட வந்து நான் வாசிக்கவே மாட்டேன், பியானோ வாசிக்கவே மாட்டேன், கீபோர்ட் போகவே மாட்டேன், கோயிலுக்கு வரைய மாட்டேன் அப்படிங்க அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்புறம் வீட்டிலலாம் சொல்லி இப்படி தான் இருக்கும் அதனால் அப்படின்னு. அது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ என்னோடய 7th standardல நான் தான் படி ஏறினேன். சுத்தமாக ஒரு ஐ திங்க் ஒரு 11 to 12 years நான் வாசிட்டுருக்கேன் இப்போ. என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ் நான் சொன்ன மாதிரி ஒரு 8th 9th படிக்கிறப்போ அந்த ஃபேசினேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கிலீஷில் உண்டு. அதை பார்த்தோன்னா ஒரு லை இருக்கும், அது ஒரு ஏஜும் கூட. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு கிட்டார் வந்தாலோ, ஒரு ஸ்பானிஷ் கிட்டாரோ, ஒரு ஹவாய் கிட்டார் நடுவில் வாசிக்கிறப்போ என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. அது வந்து கிறிஸ்டின் மியூசிக்கு அப்பாற்பட்டு இருக்கும். ஆனால் ஒரு ஈர்ப்பு, அது வயசுன்னு சொல்லிக்கலாம், இல்லாட்டா அந்த மியூசிக்கும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு அட்ராக்ஷன் கண்டிப்பாக இருந்துச்சு எனக்கு. என்னுடைய 11th and 12th standardல வந்து என்னை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியும் they asked me to do. அப்போது வந்து சினியாக நான் பண்ணலை, பட் செக்யூலராக பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு we sang one song. அதுதான் நான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வாசித்த செக்யூலர். அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ தெரியல, அது மேலே ஒரு நாட்டமோ ஒரு ஈடுபாடும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே காலேஜ் ஆன பிறகும் ஃபஸ்ட் இயரில் ஐ காட் இன்விடேஷன் ஃபார் டீப்போஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஏன்னா எங்கள் குரூப் வந்து தே ஒன் இன் காலேஜ் ஆடிஷன்ஸில் ஒரு பேண்ட் வச்சுருந்தோம். அப்போ அவங்க வின் பண்ணோம் அந்த டைம் காலேஜ் ஆடிஷன்ஸில். ஸோ காலேஜ் ஆடிஷன்ஸில் வின் பண்ண குரூப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு க்ரைட்டீரியா இருந்துச்சு. ஸோ காலேஜ் ஆடிஷன்ஸில் பாடினது கிறிஸ்டின் சாங், அங்கே அவங்க பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் சாங். அப்போ உள்ள ஒரு சினி ஃபீல்டில் உள்ள ஒரு சாங். ஸோ அது எனக்கு என்னமோ ஒரு ஈர்ப்பு, அது என்னை தடுத்துச்சு. அது எனக்கு நல்லது கெட்டது கூட அப்போவும் தெரியல, ஆனால் போகாமல் இருக்கிறது நல்லதுங்கிறது எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு. அது போயிருந்தால் எனக்கு நல்லா இருந்திருக்காதோன்னு இப்போ ஃபீல் பண்ணியிருப்பேன். அது வந்து எனக்கு அப்பவே தடுக்கப்பட்டுருச்சு. அதுக்கு என்ன வழியில் தடுத்துச்சுன்னு என்னால் சொல்ல முடியல, அது அப்படியே நின்றுச்சு, அவ்வளோதான். ஓகே,
ஹோலினஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக், ஹோலினஸ் வர்றதுக்கு முன்னாடி மியூசிக் முதல்ல சொல்லிடுறேன். மியூசிக் வந்து ஒரு வைடர் அரீனா. அது வந்து நம்ம கிறிஸ்டியன் லைஃபுக்கு நம்ம ஒரு ஒரு வரையறை இல்லாட்டா ஒரு பாக்ஸ்குள்ளே நம்ம இருக்கிறோம். மியூசிக் இஸ் அகெயின் அது ஒரு அடுத்த பெரிய லெவலில் வரப்பட்டிருக்கு. மியூசிக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாப்பு, ஜாஸு, ப்ளூஸோ, ஸ்விங்கு, ஹார்ட் மெட்டல், ஹெவி மெட்டல் எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் உள்ள வேர்ட்ஸ் தான் நம்ம கிறிஸ்டியன்ஸாக இல்லட்ட நான் படித்ததில் பெருசாக பண்ணது வந்து வேர்ட்ஸு மீனிங் பண்ணி பண்ணுறது. ஸோ ஹோலினஸ் அஃபெக்ட் பண்ணுன்னா கண்டிப்பாக அதை அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லலாம் எத்தனையோ பாட்டு வந்து இப்போ முந்தி கண்டெம்பரரியாக இருந்தது தான் இப்போ வந்து நம்ம கிளாசிக்கல்னு சொல்கிறோம், இல்லைனா நம்ம இப்போ பரோக்குன்னு சொல்கிறோம். இதான் இப்போ ரொமான்டிக் டைமில் உள்ள பீசஸ் வந்து ஒரு 200 இயர்ஸ் 300 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அப்போ நம்ம இன்றைக்கி பாடுறது ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கும் கிளாசிக்கல்னோ இல்லாட்டா நமக்கும் பரோக்குனோ ஒரு பீரியடை வரலாம் அப்படின்னு கேட்கலாம். பட் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், அப்போ அந்த டைமில் கம்போஸ் பண்ண எல்லா பாட்டுமே பைபிள் வேர்ஸை வச்சு தான் எடுத்திருக்கும். நான் வந்து கிறிஸ்டின் மியூசிக் ஹோலினஸை பற்றி கேட்கறனால சொல்கிறேன். பைபிள் வேர்ஸை பற்றி எழுதியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாக்கோடைய சொனாட்டாஸோ, ஹேண்டில் நம்ம ஹல்லேலூயா கோரஸ்னு ஜென்ரலாக சொல்லப்படுற பாட்டோ கேஜிவி வேர்ஷன்லேருந்து அப்படியே எடுக்கப்பட்ட ஒரு ரெவலேஷன் சாப்டர்லேருந்து அப்படியே எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அதே மாதிரி ஹேண்டில் உள்ள ஃபாரன் டு வேர்ஸ் சைல்டு இஸ் பார்ன்ங்கிறது மேத்யூலேருந்து அப்படியே ஒரு வேர்ஸ். ஸோ அதை அவங்க மியூசிக் ஆக்கியிருக்காங்க. அவங்க வேர்ட்ஸில் வந்து ஒரு மாற்றமும் செய்யலை. அவங்க மியூசிக்கை வந்து இம்பைப் பண்ணியிருக்காங்களே தவிர வேர்ட்ஸ் அவங்க மாதிரி. ஆனால் நம்ம இப்போ உள்ள கண்டெம்பரரி ஸ்டைல் நான் அகேன்ஸ்ட்னு சொல்ல வரல, ஆனால் நிறையா டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் இருக்கிறப்போ ப்ளூஸோ ஜாஸோ வரப்போ அந்த வார்த்தைகள் வந்து மியூசிக்கை டாமினேட் பண்ணுறதுனால வார்த்தைகளுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் போயிடுது. அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஹோலினஸ்ங்கிற ஒரு பாதையில் விட்டு விலகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. மியூசிக் வந்து நம்மளை டாமினேட் பண்ணாமல் பார்த்துக்கணும், அதுதான் ஒரே வழி. நான் வந்து சர்ச்சுக்கு நல்ல பாட்டு இருக்குவங்காக வரேன்ப்பா அப்படின்னு சொன்னால் அது போய் அப்படி நீங்கள் பாட்டு ரசிக்க தான் வரீங்க, வசனத்தை கேட்கவோ இல்லாட்டா பாட்டோட வரிகளை கேட்கவோ நீங்கள் வரல, அப்படி தானே? ஸோ இசை வந்து அது வந்து ஒரு அக்கம்பனிமெண்ட் தான். நீங்கள் வந்து இட்லிக்கு சட்னி தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சட்னிக்கு வந்து இட்லி நீங்கள் தொட்டு சாப்பிட முடியாது, அதே கணக்கு தான். நீங்கள் மியூசிக் வந்து ஒரு அக்கம்பனிங் பாட்டு தான். இப்போ ஹோலி ஹோலி ஹோலின்னு ரெஜினால்ட் ஹீபர் இவர் பேரில் பாடின பாட்டு, நீங்கள் வெறும் ஹோலி ஹோலி ஹோலியை விட்டுட்டு அந்த ஃபோப்பா சாமி மட்டும் வச்சுக்கோங்களேன், ஹோலி 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 லார்ட் காட் ஆஃப் மைட்டி இல்லாமல் இந்த ஒரு 4 லைனுக்கு ஒரு வேர்ஸை மட்டும் வச்சுட்டு நீங்கள் எத்தனையோ பாட்டு எழுதலாமே. நீங்கள் சினிஃபோ இல்லை அழகாக பின்னாடி பேக்கப் கோரஸ்க்கு ஒரு இது கொண்டு போகலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் போடுற அந்த மகிமை தான் நம்ம இவ்வளோ நாள் கொண்டு வந்திருக்கு, இனிமேலும் கொண்டு செலுத்தணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால நம்ம மியூசிக்கு நம்ம டாமினேட் பண்ணாமல் வார்த்தைகளை நம்ம கவனமாக இருந்தாலே மியூசிக் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கோ நமக்கு எது சூட்டபிளுங்கிறதுக்கோ அது ஒரு நல்ல இதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு 6th 7th ஒரு 7-8 வயசுலேருந்தே சண்டே ஸ்கூலுக்கும் சர்ச்சுக்கும் நீங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போக பழக்குங்க. இது நான் பேரண்ட்ஸ்க்கு வைக்கிற ஒரு பெரிய ஒரு 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 இதாக கூட வச்சுக்கலாம், ஒரு என்ன சொல்ல ரெக்வெஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நான் சவுத்துலேருந்து வரேன், நாசரேத்லேருந்து. இப்போ நான் எங்கள் சர்ச்சில் பார்க்குறப்போ கூட ஒரு 10 years முன்னாடி நான் இங்கே சர்ச்சுக்குள்ளே போனால் 9 மணிக்கு சர்ச்சுனா 8:45 ஃபுல்லாகிடும் சர்ச்சு. நாங்கள் வந்து உள்ளே போய் நுழைஞ்சி அவங்க நின்றுட்டுருப்பாங்க, அவங்க நிற்கிறப்ப தான் நாங்கள் போய் உட்கார முடியும். உட்கார்றப்போ அந்த இடம் வந்து ஆக்குப்பை ஆகிடும். அப்படி இருந்த சர்ச்சு நான் சொல்கிறது இந்த 10 வருஷம் கேப்பில் சொல்கிறேன். இப்போ வந்து தேர் வெரி ஸ்கேர்ஸ் இன் பாப்புலேஷன். அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்ச், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்மிங் டு சர்ச் நீங்கள் எப்போ நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய இம்பேக்ட் அந்த மியூசிக்கோ இல்லாட்டா நீங்கள் சொல்கிற அந்த டீவியேஷன் ஆன் ஆல் தீஸ் திங்ஸ் சொல்கிறீங்களே அந்த வேர்ட்ஸ் நீங்கள் இம்பேக்ட் பண்ணுது. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஏன் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாட்டை கேட்குறேங்கிறீங்க. வென் பீஸ் லைக் ரிவர்னு பாட்டு உண்டு, பிபி பிளிஸ்ன்னு ஒரு கம்போசர் எழுதின பாட்டு. இட் இஸ் வெல் வித் மை சோல் எழுதினது. இந்த பாட்டுக்குரிய பின்னாடியோட கதை என்னென்னா, அவர் ஷிப்பில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த ஷிப்பை வந்து ஸ்டாமில் அடிபட்டு அவர் என்டையர் ப்ராப்பர்ட்டியும் அந்த ஷிப்பில் வச்சுருந்தார், அவருடைய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஆல் அதை பண்ணிவிட்டு அவர் அடுத்த ஊருக்கு போகிறாரு.
ஸோ அந்த போகிறப்போ அவங்க ஷிப்பு ரெக் ஆகி அவங்க ஃபேமிலி எல்லாம் இறந்துட்டாங்க. இவர் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஆஃப் த ஷிப்பை மட்டும் பிடிச்சி ஒரு கரையில் உட்காந்துருக்காரு. அப்போ எழுதப்பட்ட பாட்டு தான் இந்த பாட்டு, வென் பீஸ் லைக் எ ரிவர் தட் டெண்டத் மை வே, இட் சாரோஸ் மை டீப் பில்லோஸ் ரோல் அப்படின்னு ஒரு அந்த பாட்டு போகும். இட் இஸ் வெல் வித் மை சோல். இப்போ இந்த பாட்டோட இம்பேக்ட் எப்படி இருக்குது, நீங்கள் சொல்கிற அந்த நான் பாடுற பாட்டு வந்து லவ்க்கு தூண்டுறதே அப்படின்னு ஒரு பாட்டு வந்து எப்படி இருக்குது, இந்த பாட்டோட இம்பேக்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு எப்போ தெரியும்னா, நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் தான் தெரியும். நீங்கள் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். நீங்கள் பேசிக்கே விட்டுட்டு நான் வந்து அந்த பாட்டு இருக்கிறதுல எனக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. ஸோ நம்ம பேசிக் அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம சரி பண்ணாலே அது நம்ம ஃபர்தர் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் இன்னும் கடவுள் கேட்டுட்டு இருக்கிற ஜெபம் தான். இது ஒரு ரெக்வஸ்டாக தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இடம் இது. ஸோ நான் இதை வந்து நான் சீரும் சிறப்புமாக செய்யணும். ஸோ இதுக்கப்புறம் என்னோட பர்சனல் நான் கடவுள் சித்தம் வந்து இது. நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்கிறது நான் கடவுள்கிட்ட கேட்ட பிறகு தான் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 நல்ல ஒரு குவயரோ ஒரு நாட் அ குவயர் அஸ் சச் ஒரு சின்ன குரூப் வச்சு வேறு இடத்துக்கு போய் பெர்ஃபார்ம் பண்ணுறதோ இல்லாட்டா ஒரு சூஷியல் சொல்கிறதுக்கோ ஒரு பாலமாக இருக்கிறதுக்கு ஒரு சிங்கிங் குரூப் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ரெண்டாவது, நாட் ஆஃப் ஆல் திஸ் நியூ சாங்ஸ் வாட் எவர் இஸ் ஏ, அதாவது புது பாடல்கள் இல்லாமல் பழைய சூஷியல் கீதங்கள் பாடலோ இல்லாட்டா கோல்டு ரம்பிள்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த பாட்டோ சாங்ஸ் அண்ட் சோலோஸோ அதில் உள்ள பாட்டை எடுத்தாலே நமக்கு ரிவைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து நம்ம பாட்டு கம்போஸ் பண்ணணுங்கிற ஒரு தேவையும் இருக்காது. ஏன்னா அதுலேயே எல்லாம் எழுதிட்டாங்க. நிறைய கம்போசர்ஸ் 1800s எழுதிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை நம்ம வெளிக்கொண்டு வந்தாலே நமக்கு பாதி போகும். ஸோ அதை ரிவைவ் பண்ணுறது, அது ஒரு குரூப் மூலமாக பண்ணுறதுங்கிறது என்னுடைய ஒரு விஷனாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.